ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. கடந்த 2 வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸின் ஒரு வகையான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிய தகவல்களை பார்த்தோம். இன்னைக்கு ஒளிபரப்பில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸின் வகைகளை பற்றிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்திய பங்கு சந்தை பல ஆண்டுகளாக வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையை நோக்கி போகுதுன்றது குறிப்பிடத்தக்கது. இதுல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நமது இந்திய பொருளாதாரத்தை முற்படுத்தி தனிநபருக்கு அவருடைய முதலீட்டு பாதையில வேல்யூ சேர்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன் சொல்லலாம். வாங்க இப்ப நம்ம இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸை பத்தி பார்க்கலாம். முதல்ல லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ற தொகையானது ஸ்டாக் மார்க்கெட்ல முதன்மையான அதிக மூலதனம் கொண்ட கம்பெனிஸ் உடைய ஷேர்ஸ்ல முதலீடு செய்யப்படுது. லார்ஜ் கேப் என்ற மூலதனத்தின் வரம்பை, அதாவது கேபிட்டலைஸ்ட் அமௌண்ட் லிமிட்டை செபி நிர்ணயிக்குது. இந்த ஃபண்ட்ஸ் நிலையான மற்றும் மற்ற ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது லோயர் ரிஸ்க் கொடுக்கக்கூடிய ஃபண்ட். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பொதுவாக நன்கு வளர்ச்சி அடைந்த, பினான்சியலி ஸ்ட்ராங்கான மற்றும் மார்க்கெட்ல தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய கம்பெனிஸ். அதனால எல்லா விதமான மார்க்கெட் சூழலிலும் லெஸ் வாலடைல் மற்றும் எளிதாக மீள்தன்மை கொண்டதாக கருதப்படுது. பேலன்ஸ்டு ரிட்டர்ன், ஸ்டெபிலிட்டி மற்றும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்ஃபோலியோல முக்கிய பங்கு கொடுக்குறாங்க. லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் முக்கிய பண்புகள்ல ஒண்ணுன்னு சொல்லணும்னா, இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களின் பங்குகள்ல முதலீடு செய்வதில் கவனம் செலுத்துறது. இந்த அணுகுமுறை முதலீட்டாளர்களுக்கு நாட்டின் முன்னணி வணிகங்கள்ல வெளிப்படுத்துது. இந்த ஃபண்ட்ஸ் நிலையான மூலதன மதிப்பீட்டுக்கான சாத்தியத்தையும் வழக்கமான டிவிடெண்ட் வருவாயின் சாத்தியத்தையும் வழங்க முடியும். அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் நீண்ட காலத்துக்கு காம்படிட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குதுன்ற தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. உதாரணமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பெஞ்ச்மார்க்காக பயன்படுத்தப்படுது. இது கடந்த 10 ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு 12% வருமானத்தை கொடுத்திருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸ் மிதமான, அதாவது மாடரேட் சந்தை மூலதனம் கொண்ட நிறுவனங்களின் பங்குகள்ல முதலீடு செய்யப்படுது. இது மாடரேட் ரிஸ்க் மற்றும் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட ஒப்பிடும்போது ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொண்டது. இந்த முதலீடு மிட் சைஸ்ட் கம்பெனிஸ்ல முதலீடு செய்யப்படுது. இந்த மிட் சைஸ்ட் கம்பெனிஸ்ங்கிறது ஸ்மால் கேப் கம்பெனிஸை விட வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும். இந்த கம்பெனிஸ் வலுவான நிதிநிலை, பன்முகப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர்களின் தளம் மற்றும் லார்ஜ் கேப் கம்பெனிஸோட ஒப்பிடும்போது ஃபாஸ்டர் க்ரோத் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ளடக்கியிருக்கு. இதன் விளைவாக மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு இந்த நம்பிக்கைக்குரிய மிட் சைஸ்ட் கம்பெனிஸின் வளர்ச்சியில பங்கு பெற வாய்ப்பளிக்குது. இந்த வகையான ஃபண்ட்ல லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்யறதுனால ஹையர் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதன் அடிப்படையில இந்த பங்குகள் சந்தை ஏற்ற இறக்கம் மற்றும் பொருளாதார ஏற்ற இறக்கங்களுக்கு வளைந்து கொடுக்கறதுனால லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டை விட ரிஸ்க் நிறைந்ததாக கருதப்படுது. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவின் தரவுகளின்படி மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வரலாற்று ரீதியாக நீண்ட காலத்துக்கு வலுவான வருமானத்தை கொடுத்திருக்குது. நிஃப்டி மிட் கேப் 100 இண்டெக்ஸ் இந்த நிதியினுடைய பெஞ்ச்மார்க்காக கருதப்படுது. அதன்படி கடந்த 10 ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு 15% வருமானத்தை கொடுத்திருக்கு. லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அதிக வருமானத்தை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அதே மாதிரி ஹையர் ரிஸ்க்கும் கொண்டது. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நம் முதலீட்டின் வளர்ச்சியும் உறுதிப்படுத்துறதுனால முதலீட்டாளர்கள் இந்த வளர்ச்சியின் பாதையில பயன்பெற தங்களுடைய முதலீட்டின் ஒரு பகுதியை மிட் கேப் ஃபண்டுக்கு ஒதுக்குறது சிறந்தது. மூன்றாவதாக ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். சிறிய சந்தை மூலதனம் கொண்ட நிறுவனங்களின் பங்குகள்ல முதலீடு செய்யப்படுது. இந்த ஃபண்ட் ஹை ரிஸ்க் மற்றும் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட ஒப்பிடும்போது அதிக வருமானத்துக்கான சாத்தியக்கூறுகள் கொண்டது. இந்த பங்குகள் லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸால ஒரு சில சமயங்கள்ல பெரிதாக கருத்தில் கொள்ள முடியாத முதலீடாக இருந்தாலும் வளர்ந்து வரும் மற்றும் நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களின் வளர்ச்சியில பங்கு பெற வாய்ப்பளிக்குது. இந்த நிறுவனங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இனோவேட்டிவ் மற்றும் விரைவான வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் கொண்டதாக கருதப்படுது. இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் ஸ்மால் சைஸ், லிமிடெட் ரிசோர்சஸ் மற்றும் குறைந்த பணப்புழக்கம் ஆகியவற்றின் காரணமாக குறைந்த நிலைத்தன்மை கொண்டதாகவும் சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. இந்த முதலீட்டு சந்தை அதிக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கொண்ட மற்றும் முக்கிய சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்தி வளரக்கூடிய நிறுவனங்களின் பங்குகள்ல முதலீடு செய்யப்படுறதுனால பரந்த சந்தையின் செயல்திறனையும் தாண்டி வருமானம் கொடுக்கக்கூடியது. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா தகவலின்படி வரலாற்று ரீதியாக நீண்ட காலத்துக்கு இம்ப்ரெசிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுடைய அளவுகோலாக பயன்படுத்தப்படுது. இதன் அடிப்படையில கடந்த 10 ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு 16% வருமானத்தை இந்த பங்குகள் கொடுத்திருக்குது. அதிக வருமானத்தை நோக்கி ஹை ரிஸ்க் ஏற்க தயாராக
இருக்கும் முதலீட்டாளர்கள் தங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஒரு பங்கை இந்த ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு அட்ராக்டிவ் அடிஷன்னு சொல்லலாம். இது முதலீட்டாளர்கள் போர்ட்ஃபோலியோவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி திறனை மேம்படுத்துது. இருந்தாலும் முதலீட்டு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டினுடைய தொடர்புடைய அபாயங்களை நன்கு ஆராய்ந்து புரிந்து கொள்வதுங்கிறது முக்கியம். நாலாவதாக மல்டி கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் உட்பட்ட சந்தை மூலதன பிரிவுகளின் வரம்புல முதலீடு செய்யப்படுது. இந்த நிதிகளை ஃபண்ட் மேனேஜர்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மற்றும் ஃபண்டுடைய வாய்ப்புகளின் அடிப்படையில முதலீடுகளை ஒதுக்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது. இந்த ஃபண்டுடைய முக்கிய பங்கு டைவர்சிஃபிகேஷன். பரந்த அளவிலான நிறுவனங்களின் முதலீடு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட மார்க்கெட் கேப் பிரிவில் தொடர்புடைய அபாயங்களை குறைக்க உதவுது. லார்ஜ் கேப் பங்குகள் குறைவாக செயல்படும் போதும் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் வெளிப்பாடு தாக்கத்தை ஈடு செய்ய உதவுது. இந்த பேலன்ஸ்ட் அப்ரோச் நீண்ட லாங் டேர்ம்ல மிகவும் மிதமான மற்றும் நிலையான வருமானத்துக்கு வழிவகுக்குது. மல்டி கேப் ஃபண்டை லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டோட ஒப்பிடும்போது ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டுகளையும் சேர்க்கறதுனால அதிக வருமானத்துக்கான சாத்தியக்கூறுகள் கொண்டது. ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற ரிஸ்கையும் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல சேர்த்து கொள்ளப்படுகிறது அப்படின்றத நம்ம கருத்தில் கொள்ளணும். இந்த ஃபண்ட்ஸ் பரந்த சந்தை அளவுகோலை விட கடந்த 5 ஆண்டுகள்ல சராசரியாக ஆண்டுக்கு 15% வருமானத்தை கொடுத்திருக்கு. பல சந்தை மூலதன பிரிவுகளின் பல்வேறு வகையான நிறுவனங்களில் இந்திய பங்கு சந்தையின் வளர்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நமக்கு கொடுக்குது. எந்த ஒரு மல்டி கேப் ஃபண்டா இருந்தாலும் முதலீட்டாளர்கள் முதலீட்டு முடிவை எடுப்பதற்கு முன்னாடி அந்த மல்டி கேப் ஃபண்டுடைய குறிப்பிட்ட நோக்கங்கள், இடர் சுய விவரம் அதாவது ரிஸ்க் டாலரன்ஸ் மற்றும் முதலீட்டு உத்திகள் ஆகியவற்றை முழுமையாக ஆராய்ந்து புரிஞ்சு கொள்வதுங்கிறது முக்கியம். செக்டரல் ஆர் தீமெட்டிக் ஃபண்ட். குறிப்பிட்ட துறைகள் அல்லது கருப்பொருட்களில் முதலீடு செய்வதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வகையான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்ட் டெக்னாலஜி, ஹெல்த் கேர், எனர்ஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போன்ற குறிப்பிட்ட தொழில் அல்லது துறையை சேர்ந்த நிறுவனங்களில் தங்கள் முதலீடுகளை செலுத்துது. மாற்றாக நிலையான அல்லது பசுமை ஆற்றல் நிறுவனங்கள் போன்ற ஒரு குறிப்பிட்ட தீம் அல்லது முதலீட்டு உத்தியையும் இது பயன்படுத்தலாம். குறிப்பிட்ட தொழில் அல்லது கருப்பொருளில் கவனம் செலுத்துறதுனால தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை அல்லது தீம் சிறப்பாக செயல்பட்டால் அந்த நிதிகள் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து அந்த குறிப்பிட்ட சந்தை பிரிவின் வளர்ச்சி மற்றும் போக்குகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்குது. இந்த ஃபண்டுடைய முதலீட்டுல டைவர்சிஃபிகேஷன் இல்லாததுனால குறிப்பிட்ட தொழில்துறை அல்லது அவர்கள் முதலீடு செய்த கருப்பொருளின் ஏற்ற இறக்கம் மற்றும் செயல்திறனுக்கு ஏற்றவாறு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்திய சூழல்ல சமீப ஆண்டுகள்ல பல முக்கிய துறைசார் மற்றும் கருப்பொருள் நிதிகள் சிறப்பாக செயல்படுது. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா தரவுகளின்படி இந்த வகையான மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு கீழே உள்ள சொத்துக்கள் சமீபத்திய ஆண்டுகள்ல கணிசமாக வளர்ந்திருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது குறிப்பிட்ட துறைகள் அல்லது கருப்பொருட்களை இலக்காக கொள்ள விரும்பும் முதலீட்டாளர்களிடையே இந்த நிதிகளின் வளர்ந்து வரும் பிரபலத்தை காட்டுது. முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணும் வகையில இந்த வகையான ஃபண்ட்ஸ்ல ஆர்வம் செலுத்துறாங்க. இருந்தாலும் முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு நிதிகளுடன் தொடர்புடைய அபாயங்கள் மற்றும் சாத்தியமான வெகுமதிகளை கவனமாக மதிப்பீடு செய்வதுங்கிறது முக்கியம். கடைசியா ELSS, தனித்துவமான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். முதலீட்டாளர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் growth மற்றும் டாக்ஸ் சேவிங்ஸ் என்ற இரட்டிப்பு பலன்களை வழங்கக்கூடியது. இந்த ஃபண்டுல முதலீடு செய்யற தொகையானது செக்ஷன் 80C பிரிவுல இன்கம் டாக்ஸ்ல டிடக்ஷனுக்கு கீழே டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. இதனுடைய முக்கிய குணாம்சம்னு சொல்லணும்னா இதுல முதலீடு செய்யப்படுற தொகையானது 3 வருடம் லாக்இன் பீரியடுக்கு உட்பட்டது. லாக்இன் பீரியட் இருந்தாலும் இந்த நிதிகள் நீண்ட காலத்துக்கு முதலீட்டாளர்களுக்கு செல்வத்தை உருவாக்கும் திறனை கொடுக்குது. இதனுடைய தொகை லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் உட்பட்ட பல்வேறு சந்தை மூலதன பிரிவுகள் பறந்து விரிந்த பங்குகளின் போர்ட்ஃபோலியோல முதலீடு செய்யப்படுது. இந்த டைவர்சிஃபிகேஷன் மூலதன மதிப்பீட்டுக்கான வாய்ப்பையும் அதே சமயம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதோடு தொடர்புடைய அபாயங்களையும் குறைக்க உதவுது. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா தரவுகளின்படி ELSS ஃபண்ட்ஸ் நீண்ட காலத்துக்கு சிறப்பான செயல்திறனை கொடுத்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல சராசரியா 14% ஆண்டு வருமானத்தை இந்த நிதிகள் கொடுத்திருக்கு. இதனால முதலீட்டாளர்கள் தங்கள் வரிகளை சேமிக்கும் போது செல்வத்தையும் உருவாக்க உதவுது. கட்டாய 3 வருட லாக்இன் பீரியடுங்கிறது நீண்டகால முதலீட்டுக்கான ஒரு ஒழுக்கமான அணுகுமுறையை உறுதி செய்யுது. அதே சமயம் டைவர்சிஃபிகேஷனுங்கிறது போர்ட்ஃபோலியோவின் மூலதன மதிப்பீட்டுக்கான திறனை வழங்குது. எந்த ஒரு முதலீட்டை போலவே முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட்ஃபோலியோவின் ஒரு பகுதியை ELSS நிதிகளுக்கு ஒதுக்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், தேவை, ரிஸ்கை ஏற்கும் திறன் ஆகியவற்றை கவனத்தில் கொள்றது அவசியம்.
ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ளடக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான இந்த ஃபண்ட்ஸ் முதலீட்டாளர்கள் அவர்களின் நிதி இலக்குகள் மற்றும் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ப பல்வேறு வகையான முதலீட்டு விருப்பங்களை கொடுக்குது. ஒவ்வொரு நிதி வகையின் முக்கிய பண்புகள் மற்றும் செயல்திறனை புரிந்து கொள்வதன் மூலம் இன்வெஸ்டர்ஸ் சிறந்த டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோவை தெளிவான தகவல்களுடன் உருவாக்க முடியும். முக்கியமான தலைப்பில் அடுத்த வீடியோல நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.